இருக்கிறதுக்கு நான் தானே முதல்ல இருப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரபு என்ன கேட்பாரு, ஏன் சார் உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷனை நல்லா அழகாக நடிச்சுட்டு போகலாமே, டென்ஷன் எல்லாம் ஏன் எடுத்துக்கிறீங்க? அப்போல்லாம் பிரபுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு புரியாது பிரபு, நம்மளை மாதிரி ஆளுங்க ப்ரொடியூசர்ஸ் ஆகணும். ஏன்னா அப்படியே எடுக்கிற ஒரு தேர்ந்தெடுக்கிற அந்த பாதை இருக்கட்டும், அந்த பயணம் இருக்கட்டும், அது யாரோ சொல்லி எடுக்கிறது இல்லை, அது நம்மளுக்கு பிடிச்சி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக நினைச்சு ஒரு அடையாளத்துக்காக எடுக்கிற ஒரு பயணம். அண்ட் பிரபு போன்ற இந்த திரையுலகத்தில் இத்தனை அனுபவம் மிக்க ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு லவர் ஆஃப் சினிமா, ஒரு தயாரிப்பாளராகிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் பார்த்து வியந்து ரசித்து உண்மையாகவே எப்படி வேணால் சொல்லலாம், அப்படி ஒரு நபர் வந்து பிரபுதேவா சார். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறார், பிரபுதேவா ஸ்டுடியோஸ். யாரை வேணால் அவர் கூப்பிட்ருக்கலாம் நடிக்கிறதுக்கு அவர் கம்பெனியில். பட் என்ன கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இதை விட ஒரு பெரிய பெருமை இது வரைக்கும் எனக்கு லைஃப்பில் வந்ததே இல்லை சார். நான் வந்து எங்கேயும் காதல் படம் பிரபு சார் கூட பண்ணேன், அவர் டைரக்ஷனில் பண்ணேன். என்னை கொஞ்சம் கூட அவர் டார்ச்சர் பண்ணவே இல்லை. மற்ற எல்லா ஹீரோயினையும் அநியாயத்துக்கு டார்ச்சர் பண்ணுவார் அவர், அது இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்ச விஷயம். என்னை மட்டும் கொஞ்சம் கூட நான் எது பண்ணாலும் ஓகே சொல்கிறாரு. எனக்கு பயம் வந்துடுச்சு, என்னடா இது, இல்லை நம்மளை பிடிக்கலையா அவருக்கு, என்ன ஏது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, என்னப்பா காலியா இல்லையா, முட்டி கலண்டுதா அப்படிலாம் கேட்பாங்க. இல்லையே, என்னை எதுவுமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறாரு அவர், என்னன்னு தெரில. என்ன சொல்கிற நீ? அப்புறம் அவரை பற்றி நிறைய கதைகள் சொன்னாங்க எனக்கு. ஹீரோயின் வந்து டான்ஸ் வரலன்னா சேரை போட்டு முன்னாடி உட்காந்துப்பாரு, ஆடு அப்படின்னு சொல்லி பண்ணுவாராம். அதுக்கப்புறம் ஷாஹித் கபூர் கூட இன்டர்வியூவில் சொன்னார், என்னால் மதிக்கவே இல்லை அவர், டான்ஸர்னு சொன்னல, டான்ஸ் பண்ணுன்னு போட்டு மதிக்கவே இல்லை என்னெல்லாம் அப்படின்னு சொன்னார். ஸோ சார், இது வந்து நான் நல்லா டான்ஸ் பண்ணுறதுனாலலாம் இல்லை, என் மேலே உங்களுக்கு ஒரு தனி பாசம் இருக்குது. அது இன்றைக்கி உண்மையாகவே மக்களுக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சார். இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரபுதேவா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை வந்து முதல் முறையாக என்னை ஒரு இசையமைப்பாளராக அங்கீகரித்த முதல் நடிகர், அப்போது வந்து ஆக்டர் சார், ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லுங்கள், அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். ஏன்னா என்னுடைய முதல் திரைப்படம் ஆக்சுவலாக தமிழனுக்கு முன்னாடி காதலை சுவாசன்ற ஒரு திரைப்படம், அது குட்டிபத்மி மேடம்காக நான் செய்த ஃபர்ஸ்ட் படம். அது இன்னைக்கும் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது வேறு கதை. பட் அந்த திரைப்படத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கு பேசிக் ஸ்க்ராட்ச் டியூன்ஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு, அந்த படத்தோடைய இயக்குனர் மிஸ்டர் பிரபுநேபால் அவரோட சேர்ந்து நாதகானா சபாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு வந்து மீட் பண்ணி அவர் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி, நான் என்கிட்ட இருந்த அந்த டியூன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட போட்டு காமிச்சு, ஃபர்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் அது வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட தான் எனக்கு வந்து கிடச்சிது. ஆஸ் அ ப்ரொடியூசர் இஸ் அ நியூ ரோல். எனக்கு தெரியல, நான் இது ஆக்டர் ஆகணுன்னு தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல திஸ் நியூ ரோல். ஐ திங்க் நான் விஜய்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுது, எவ்வளோ லேட்டாக வரீங்க, சண்டே கூட வீட்டில் இருக்க மாட்டீங்கன்னு. ஸோ ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து நீ இனிமேல் திங்க் பிக் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர்னு சொல்லி ஐ திங்க் அப்பா கூட நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் திங்க் பிக் ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் 2 பேரையும் அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்காம. எனிவேஸ், இட்ஸ் சச் அ ப்ரவுட் மூமெண்ட் பிகாஸ் நான் வந்து ஐ க்ரூ அப் வாட்சிங் ஆல் ஆஃப் தேர் மூவிஸ். பிரியன் சார், பிரகாஷ் ராஜ் சார், பிரபுதேவா சார், இங்கே இருக்க எல்லாருடைய. அண்ட் எனக்கு ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இவங்க எல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி இவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுற மாதிரி அசோசியேஷன் கிடைச்சது. இட்ஸ் அ பிக் ஆனர் ஃபார் மீ. அண்ட் ஐ திங்க் மோர் தென் எவ்ரி திங் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் விஜய் பிகாஸ் பிரியதர்ஷன் சார் இஸ் விஜய்ஸ் குரு, ஹிஸ் மென்டோர். ஸோ சாரோட கரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூவி இது. ஸோ அதுக்கு சார் கூட இருந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அசோசியேஷன் வந்ததுக்கு இட்ஸ் அ பிக் ஆனர் ஃபார் என்டையர் ஃபேமிலி. நான் டான்ஸராக வந்து அப்புறம் சொன்னாங்க, நான் மாஸ்டர் ஆகி அப்புறம் ஆக்டர் ஆகி அப்புறம் டைரக்டர் ஆகி இப்போது ப்ரொடியூசராக இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு சந்தோஷம் 100 மடங்கு இருக்குது, 200% பயமும் டென்ஷனும் இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் தயாரிப்பாளர்னா என்னென்ன ஆகுன்ட்டு. நான் ஆக்சுவலாக ஹீரோவை பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டென்ஷன் இருக்கும்.
டைரக்டராக பண்ணும்போது டைரக்ஷன் முடித்த உடனே இந்த எடிட்டிங் ஆரம்பிக்கும் போது டென்ஷன் ஆரம்பிச்சிடும். இது இன்னும் படமே ஆரம்பிக்கல, இப்போவே எனக்கு டென்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முதல்ல வந்தது ஜெயம் ரவி தான் வயலில். அவருக்கு ராஜா கூட பிறந்த அண்ணனாக இருக்கலாம், நான் கூட பிறக்காத அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு என்ன ஐ மீன் ஜெயம் ரவினா பிடிக்கும், அவரை பிடிக்கும் எனக்கு. அது ஏன் எனக்கு தெரியல. அப்புறமா அவர் ரோமியோ ஜூலியட் பார்க்க சொன்னார், நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். நானும் கணேஷ் சார் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். லக்ஷ்மண் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் அப்போ தான் சொன்னேன், ரவிக்கிட்ட அதுக்கு முன்னாடியே நாங்கள் கதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். நான் ஒழுங்காக பண்ணணும்னு நான் என்ன கடவுளை வேண்டிக்கிறேன். நான் புதுசு, நான் ஒழுங்காக பண்ணணும், உங்கள் சப்போர்ட்டோட நான் ஒழுங்காக பண்ணணும். I will try my best to give the best. Thank you for this.